என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது பிதாவாக்கிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நாட்களுக்கு முன்பதாக நான் டுடே, இன்று, தமிழில் இன்று என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் எத்தனை பேர் அதை கேட்டீங்க தெரியல, எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்து எனக்கு தெரியல. அது டுடே என்ற வார்த்தையின் தமிழாக்கும், TODAY என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கும் இன்று என்ற தலைப்பில் நான் செய்தியை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த ஆங்கில வார்த்தையாகிய டுடே என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை, நான் சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனமாய் கேளுங்கள். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வார்த்தை. ஏன்னா இன்று என்று சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு அனுபவமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையில் 5 எழுத்து TODAY. இந்த டி எதை குறிக்கிறது? திங்க் பாசிட்டிவ், நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே நினை, நல்லதையே சிந்தி, நல்லதையே யோசி. அப்போ நம்முடைய எண்ணங்கள், அதாவது நாம் என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எதிர்மறையா சிந்திப்போமானால், நினைப்போமானால், யோசிப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களை கொண்டு வரும், வாழ்க்கையை பாதிக்கும், அமைதியை கெடுத்து போடும். அது நம்மை அதிகமாக பலவீனப்படுத்தும். ஆகவேதான் நாம் நல்லதை நினைக்கும் போது என்ன நடக்கிறது? கடவுளுடைய அமைதி நமக்கு கொண்டு வருகிறது. ஆகவே தான் பரிசுத்த வேதாகமத்தில் பவுல் அழகாக சொல்கிறார். பிலிப்பியர் 4:8 அவர் என்ன சொல்கிறார்? நாம் எப்படிலாம் நினைக்கணுமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியங்கள் எவைகளோ, புகழ் எதுவையோ, இவையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கப்பா. இதையே நீங்கள் நினச்சி கொண்டிருங்க. வேற எதுவுமே உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மனதில் இருக்கவே கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை, இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே என்ன செய்கிறாங்கனாக்கா எதிர்மறையான காரியங்களை நினைத்து கொண்டிருப்பது வழக்கமாக மாறிச்சு. பாருங்க, விமானத்தில் பயணம் செய்கிறதுக்கு போவாங்க. நல்லா போய் உக்காந்துருவாங்க, லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுட்டு அருமையாக உக்காந்துருவாங்க. சீட்டில் உக்காந்து முன்னாடி இருக்கிற டிவி பார்ப்பாங்க, என்ன செய்வாங்க, அப்புறம் செல்ஃபோன் எடுத்து பார்க்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் ஒருத்தராவது அந்த ஏரோப்ளைனில் உட்காந்துக்கிற ஒருத்தராவது ஐயோ பிளைனில் உட்காந்துட்டுமே, இது இத்தனை உயரத்தில் பறக்க போதே, நாம் போக வேண்டிய அந்த அமெரிக்காவுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்குமா, ஆஸ்திரேலியா கொண்டு போய் சேர்க்குமா, ஜப்பானுக்கு கொண்டு போய் சேர்க்குமா, நியூசிலாந்து கொண்டு போய் சேர்க்குமா, துபாய் கொண்டு போய் சேர்க்குமா அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? நினைச்சது உண்டா? ஒருத்தரும் நினைச்சது இல்லை. அப்போ மாத்திரம் என்ன நினைக்கிறாங்கனாக்கா பாசிட்டிவா நான் கட்டாயம் போய் சேருவேன். ஃபோன் பண்ணுவாங்க சொந்தக்காரர்களுக்கு, நான் இந்த நேரத்தில் ஃப்ளைட் ஏறிட்டேன், நாளைக்கு இந்த நேரத்தில் வந்துடுவேன், என்னை வந்து பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை, அப்போ மட்டும் நல்லதை யோசிக்கிறோம். ட்ரெயினில் உக்காந்த உடனே எல்லா லக்கேஜில் எடுத்து வச்சிட்ட உடனே என்ன பண்ணுறோம்? சீட்டில் அழகாக உக்காந்து செல்ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் வழக்கமாகி போச்சு.
ஆனால் ஒருத்தராவது இந்த ட்ரெயின் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா, பத்திரமா போவோமா, பாதுகாப்பாக போவோமா, எந்த பிரச்சனை இருக்காதா அப்படின்னு யாருன்னா யோசிக்கிறாங்களா? இல்லை. அப்போ நம்முடைய பிரயாணங்களில் அது காரில் ஆகட்டும், பைக்கில் ஆகட்டும், வேனில் ஆகட்டும், பஸ்ஸில் ஆகட்டும், விமானத்தில் ஆகட்டும், ட்ரெயினில் ஆகட்டும், இப்போ கப்பலில் ஆகட்டும். கப்பலில் பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு பயணம், எவ்வளோ ஆழமான கடலில் சமுத்திரத்தில் போகுது, புயல் வருது, எல்லாம் வருது. ஆனாலும் கப்பலில் சந்தோஷமாய் போய் சேருவன்ற நம்பிக்கையோடு போகிறாங்களே. அப்போ அந்த ஒரு சிந்தனை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். நெகட்டிவ் தாட்ஸே நமக்கு வரக்கூடாதுன்னு கடவுள் சொல்லுகிறார். நல்லதையே நினைப்பா, நல்லதையே யோசி அப்படின்னு சொல்லுகிறார். உண்மைதானே? ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்களை யோசிக்கிறோம், நினைக்கிறோம். அப்பா இல்லை. வேதாகமத்தில் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் என்னாகும் 13 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கடவுள் மோசையை பார்த்து சொல்றாரு, பா கானான் தேசத்துக்கு போனோம் இல்லையா, அதனால நீ என்ன பண்ணு, அந்த தேசத்துக்கு 12 பேர் அனுப்பு, 12 கோத்திரத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் அனுப்புன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரே கோத்திரத்தை 12 பேர் அனுப்பிச்சா 12 பேர் ஒரே மாதிரி சொல்லுவான்னு தெரியும் அவருக்கு. அதனால 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ணி 12 பேர் அனுப்புப்பா, அந்த தேசத்துக்கு போய் பார்த்துட்டு வரட்டும், எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா என்ன அப்படின்னு மக்கள் வாழ்வது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரட்டும், அனுப்புப்பா அப்படின்றார் மோசையை பார்த்து. மோசே என்ன பண்ணுறாரு, ஆண்டுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். அதில் காலேபும் யோசுவாவும் முக்கியமானவங்க. 12 பேரும் அங்கே போகிறாங்க. 40 நாள் அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. 40 நாள் கழிச்சு வர்றாங்க. 10 பேர் சொல்கிறான் பாருங்க, ரொம்ப நல்ல தேசம், என்னது ரொம்ப அருமையான தேசம், அங்கே இருக்கிற பழம் எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு, கொண்டாந்துக்கிற பாருங்க, நீங்களே சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையான தேசம், நல்ல தேசம், செழிப்பான தேசம். ஆனால் அங்கு இருக்கிற மனிதர்கள் ராட்சதர்கள், பலமானவர்கள், அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது, அது நாம் வாழ்வதற்கு ஏற்ற தேசம் அல்ல அப்படின்னு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்களுடைய சிந்தனை என்ன ஆயிடுச்சுனாக்கா நெகட்டிவ் சிந்தனையா மாறிடுச்சு. ஆனா 2 பேர் காலேபும் யோசுவா மட்டும் என்ன சொல்றாங்க, இவங்க 10 பேர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அங்க இருக்கிறவங்க பலவானுங்க தான், ராட்சதர்கள் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் நாம் அவர்களை மேற்கொள்ளலாம். இதுதான் பாசிட்டிவ் திங்கிங். 10 பேர் நெகட்டிவா சொல்றான், முதல்ல நல்லதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள ஆட்களை பார்த்து பயந்து இல்லை அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு தீமையான ஒரு காரியத்தை சொல்றான், நெகட்டிவா எதிர்மறையாக சொல்றான். அது அவங்க உள்ளத்தில் ஏற்பட்ட சிந்தனை. ஆனால் அதே 2 பேர் காலேபு யோசுவாவும் அதே சூழ்நிலை தான் பார்க்குறாங்க, அதே மனிதர்களை தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட ஒரு சிந்தனை என்ன, பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான ஒரு சிந்தனை. இவங்க 10 பேர் சொல்றது உண்மை, சத்தியமா உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் அங்கு இருக்கின்ற அந்த பலவான்களை, ராட்சதர்களை நாம் மேற்கொள்ளலாம். ஏன் என்ன தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா, அவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா, வேதம் சொல்லுகிறது. என்னாக 14:9 அவங்க சொல்றாங்க, ஏன்னா கடவுள் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கடவுள் நம்ம கூட இருக்கிறாயா, நாமங்க அவர்களை மேற்கொள்ள முடியும். we must think always positive. we must avoid negative thoughts. பொல்லாத எண்ணங்கள்ல, பொல்லாத சிந்தனைகள்ல, எதிர்மறையான யோசனைகளை நினைக்கிற இருதயத்தை கடவுள் வெறுக்கிறார், அருவருக்கிறார்.
அதுதான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு கடவுள்? இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்களை சிந்தனைகளை உடையவர்களை நான் வெறுக்கிறான்னு சொல்லி. நமது நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் என்ன தெரியுமா? இந்த மனது. ஆங்கிலத்தில் மைண்ட் என்று சொல்லுவாங்க. மனம்தான் இப்படி சிந்திக்க வைக்கிறது, யோசிக்க வைக்கிறது, நினைக்க வைக்கிறது, ஆராய வைக்கிறது. அப்போ மனம் என்பது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அநேக சொல்லுவாங்க, கேட்டினா ஏங்க இப்படி இருக்கிறீங்க, மனசே சரியில்லைங்க, ஏன்னோ குழப்பமா இருக்குதுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களால நம்முடைய மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் மனதின் மீது நமக்கு ஒரு கட்டுப்பாடு மிக அவசியம். ஆகவேதான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நாம் இருப்போம்னு பைபிள் தெளிவா சொல்லுது. அப்போ இங்க இருதயம் என்பது எதனுடைய அடிப்படையாக காணப்படுகிறது? மனதை சார்ந்ததாக காணப்படுகிறது. இந்த இருதயம் இந்த மனதோடு சம்பந்தப்பட்டதாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அப்போ இந்த மனசுல பாவிகள் மேல பொறாமை கொள்ள விடக்கூடாது. அப்போ பொறாமை என்பது ஒரு தீமையான, ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை. அது மட்டும் இல்ல, பொறாமை என்பது ஒரு பாவம். அப்போ இந்த மனதை நாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? பொதுவா நம்முடைய மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தவோ அல்லது அதை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளாக கொண்டு வருவோ நம்மளால முடியாது. ஒருவேளை நம்முடைய மனதை கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், சரியான பாதையில் எதையும் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். எப்படி? ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமாம் என்று சொல்லி. அப்ப ஆவின் சிந்தை அப்படின்னா என்ன? அது ஆவின் சிந்தனை என்ன அர்த்தம்? அதுல இருக்குது இல்ல, ஆவின் யாரு? பரிசுத்த ஆவியானவர், அவர் கொடுக்கிற சிந்தை. அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் நமக்குள்ள அந்த பரிசுத்த சிந்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனதும் புதிதாக்க மனமாக மாற வேண்டும். அப்பதான் நம்ம கடவுள் சித்தப்படி சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். அப்ப இந்த பரிசுத்த சிந்தை நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்க வேண்டும், மனம் திரும்பி இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவருக்கு உகந்த பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். இந்த பரிசுத்த ஆவின் சிந்தை நமக்கு கொடுப்பார். இந்த ஆவின் சிந்தை நமக்குள்ள வரும்போது என்ன நடக்கிறது? கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறபடி ஆவின் 9 கனி நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். அதை செயல்பட கடவுள் நமக்கு உதவி செய்வார். அப்ப பாருங்க, இந்த ஆவின் சிந்தையும் ஆவின் கனியும் ஒன்று சேரும்போது இது நமக்கு எப்படி கிடைக்கும்? அதான் யூதா 20ஆம் வசனம் சொல்லப்பட்டுகிறது, நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கும் போது இந்த பரிசுத்த சிந்தை, இந்த ஆவின் ஒளி கவினி நமக்குள்ள உருவாக்கும், வெளிப்படும். அப்போ நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய மனதை நாம்
கண்ட்ரோல் பண்ணி நாம் கட்டுப்படுத்தி வாழ முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளும், மனம் என்பது அது ஒரு தோட்டம் போலங்க. ஒரு தோட்டம் போல. ஒரு விவசாயி ஒரு தோட்டத்தில் என்ன விதை விதைக்கிறாரோ அந்த விதைக்கு ஏற்பதா அங்கே அந்த செடி முளைக்கும். அவரை போட்டால் அவரை செடி தான் முளைக்கும், துவரை போட்டால் துவரை செடி தான் முளைக்கும், இல்லை வேற இது முளைக்காது. அப்போ இந்த மனது என்ற தோற்றத்திலே நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் வெளியே வரும். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் நமக்கு தெளிவாய் ஒரு அறிவுரை சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, அப்ப இந்த மனம் புதிதாக வேண்டும் என்று சொன்னால் ஆவின் சிந்தை, ஆவின் கனி நமக்குள்ள வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:11 வசனத்தில் அவருடைய வார்த்தைகளினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய மனது புதிதாக வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப கடவுளுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும்போது, நாம் அதை கடைபிடித்து நடக்கும் போது நம்முடைய மனம் புதிதாக்கும். சிந்திப்பது புதிதாக இருக்கும், யோசிப்பது புதிதாக இருக்கும், நினைப்பது புதிதாக இருக்கும். எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரவே வராது. ஆகவே திங்க் பாசிட்டிவ், ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். இதுதான் அந்த டுடே என்ற வார்த்தையின் முதல் எழுத்தின் சத்தியம். டி, டுடே திங்க் பாசிட்டிவ். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், நல்லதையே நாம் என்ன செய்வோம்? நினைப்போம், நல்லதைய சிந்திப்போம், நல்லதைய யோசிப்போம்.